உங்க வீட்டுல பூஜை அறை இருக்கு, இல்ல பூஜை அறை அமைக்கலாம், இல்ல பூஜை அறையை வேற மாதிரி வைக்கலாம், இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்க வீட்டுல பூஜை அறை இருக்கு அப்படின்னா அந்த பூஜை அறை தனி ரூமா இருக்கா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. தனி ரூம்ன்றது என்ன ஆயிரும் அப்படின்னா அது சின்ன கோயில் மாதிரி ஆயிரும். அவ்வளவு தூரம் நீங்க உங்க வீட்டுல கொண்டு போக வேணாம். நீங்க பூஜை அறையை எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கிக்கீங்க, இல்ல அதை கபோர்ட் சைஸ்ல வச்சுக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது மூவபிளா இருக்கணும். உங்க பூஜை அறை பிக்ஸ்டா இல்லாம மூவபிளா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. அப்படி மீறி மூவபிளா இல்லாம பிக்ஸ்டா இருக்கு அப்படின்னா சின்ன பூஜை அறையா வச்சுக்கோங்க. அந்த பூஜை அறையில அளவான சாமி படங்கள் வச்சிருங்க. ரொம்ப அதிகமான சாமி படங்கள்ல வேணாம். அதே மாதிரி ஒருவேளை பூஜை அறைகள் வச்சிட்டீங்க அப்படின்னா அதோட திசை பாத்தீங்கன்னா கிழக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான திசை. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வடகிழக்கு திசையில வைக்கலாம். இந்த ரெண்டு திசை ரொம்ப உகந்தமான திசை. நீங்க அதை தவிர்த்து வேற ஏதாவது திசையில வச்சீங்கன்னா அது ரொம்பவே உத்தமம் கிடையவே கிடையாது. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி பூஜை அறை அமைச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அதை கிளீனா வச்சுக்கோங்க. விளக்கு ஏத்துங்க. அதே மாதிரி உங்க பூஜை அறையில வச்சிருக்க படங்களுக்கு மறக்காம அதுக்கு பூக்கள் எல்லாம் போடுங்க. அதே மாதிரி உங்க குலதெய்வம் படம் இருக்கு, உங்க குலதெய்வத்தை சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு உங்க பூஜை அறையில அப்படின்னா நிச்சயமா அந்த பூஜை அறையில அந்த குலதெய்வத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு இடங்க ஒதுக்கி வச்சிருங்க. அந்த இடத்துல மற்ற தெய்வங்களுக்கான படங்கள் மற்ற தெய்வங்களுக்கான விஷயங்களை அதுல சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நீங்க பூஜை அறையை பார்த்து பார்த்து நீங்க டிசைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க லைஃபும் மாறும், உங்க கணவர் லைஃப் மாறும், உங்க குழந்தைகள் லைஃப் மாறும். உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சுபிட்சமா இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப சுப நிகழ்ச்சி எல்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அஸ்ட்ரோ நியூமரோ வாஸ்து இது சம்பந்தமா ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு உடனடியா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மணி டிகோடர் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.